ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்புட் நாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாப் இருக்குது. அந்த நாபை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய மிக்சிங் சேனல் இது. ஸோ அந்த சேனல் நல்லா அந்த இதை ஊற்று பாருங்களேன். அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு வால்யூமோட இது வந்து கம்மியாக தான் இருக்கும், ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் கீழே வந்து பாருங்களேன், ரெசல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது என்னென்னா, அந்த இடத்துல பாருங்களேன் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். அதோடனா நீங்கள் சின்ன மூவ்மெண்ட் பண்ணாலே நிறைய டிபி ஆஃப் வால்யூம் கம்மியாகும். மேலேயிலிருந்து கீழே வந்து இதை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே வந்து நீங்கள் கம்மியாக நவுத்தும் போது கம்மியான வால்யூம் தான், பட் கீழே வந்து கம்மியாக நவுத்தும் போது உங்களுக்கு நிறைய வால்யூம் வந்து போகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம், கெயின் ஸ்டேஜ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் அழுத்தி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், வால்யூம் கம்மி பண்ணிகிட்டே வரேன். என்னுடைய மெயின் அவுட்புட் பஸ் வந்து பீக் ஆகக்கூடாது, அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆக்ஸ்ட்ரா இதை ஓப்பன் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஐஓ பட்டனுக்கு கீழே இருக்கிற ஒரு விரெஞ்ச் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரெஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும்னா இன்புட் கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் மேலே வந்து ஒரு இன்புட் நாப் வருது பாருங்களா. ஸோ இந்த இன்புட் நாபை நான் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இப்படி கம்மி பண்ணும்போது என்னுடைய மெயின் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த இன்புட் நாம நான் கம்மி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளே வர இன்புட் வால்யூமே கம்மியாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.